ஹலோ வணக்கம். உங்கள் நானே சிவா பேசுகிறேன். இதை நம்ம பார்த்திங்கன்னா பழனிக்கு வந்து போன வருஷம் நான் போயிருந்தேன். இதே டிஷர்ட்டு தான். ஸோ இந்த வருஷம் வந்து செகண்ட் வந்து நான் வந்து நடக்க போகிறேன். அதாவது சேனலில் வ்ளாக் ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி நடந்திருக்கேன். இது செகண்ட் டைம் நடக்க போகிறேன் நான் வ்ளாகில். ஸோ போன வருஷம் நடந்திருப்பேன், அப்புறம் இந்த வருஷம். ஸோ இது நான் கண்டினியூ பண்ணுறேன். போகிறப்ப என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே பார்த்துட்டு போவோம். போன தாட்டி மாதிரியே என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஸோ சாமி கும்பிட்டாச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான். ஸோ வீட்லேயும் அதேமாதிரி ரெடியாக இருக்காங்க கிளம்புறக்கு. அவங்க வந்து நாளைக்கு விட்டு நாளானைக்கு வருவாங்க. அவங்க நடந்து வரல, பையனுக்கு ஸ்கூலில் இருக்கிறங்காட்டி கிளம்பலாம். வெளியே போயிட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, வீட்டில் வந்து கிளம்பியாச்சு. அம்மாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அம்மா போயிட்டுருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். சரி, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:24. 4:30 மணிக்குள்ளே வீட்டு விட்டு வெளியே வரணும்னு சொன்னாங்க. வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். நடக்க ஆரம்பித்தேன். உப்படத்துக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்படம் வந்துட்டோம். உப்படம் பஸ் ஸ்டாண்டு. நல்ல வெயில். டைம் பார்த்தீங்கன்னா காட்டுறாருங்க. டைம் கரெக்டாக 4:05 போகுது. கரெக்டாக நம்ம 5 மணி அப்படிங்கிறப்ப உப்படத்துக்கு வந்திருக்கோம். நல்ல சுளேர் நடிக்குது. சரிங்களா? அப்போ வீட்டில் இருந்து கிளம்புறப்போ நான் வந்து வாட்சில் வந்து இந்த வாக்கிங்குடைய அந்த எவ்வளோ மணி நேரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். அப்புறம் டைம் பார்க்கணும். அதில் இப்போ 2வது உள்ளக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இதோட சார்ஜில் எடுத்து போடல. ஒரு வேளை வந்து பேட்டரி டவுன் ஆகி போச்சுன்னா நாளைக்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியல. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, ஒரு 1 ஹவர் மட்டும் எவ்வளோ கிராஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, மணி 5ஆவதுல எவ்வளோ கிராஸ் பண்ணுறோங்கிறது மட்டும் பார்த்துக்குவோம் ஆவரேஜாக. அப்புறம் ஒரு 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 குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் 1 ஹவர் எவ்வளோ கிராஸ் பண்ணுறோங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வரைக்கும் யாரும் காணோம். போன தாட்டி அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு இருந்தாங்க. போன தாட்டி இந்த ஸ்பாட்டுக்கு வரப்போ உக்கட போகலாம். போன தாட்டி தெரியும் பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, பின்னாடி பிரிட்ஜ் தெரியுது பாருங்கள், அது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நடந்து போயிட்டுருக்கிறது வந்து உங்களுக்கு இடம் பார்த்தா தெரியும். ஏதோ வழி இல்லாத ஊருக்கு போகிற மாதிரி ஒரு வழி. எந்த வண்டிகளும் காணோம். எனக்கு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ண கட்டி. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து வாட்சில் வந்து செட் பண்ணிவிட்டோம். அப்புறம் அப்படி வந்து போவோம். ஒரே ஒரு வண்டி நிற்குது. கொஞ்சம் பெரிதாக சொல்லலாம். பஸ் காட்டுறாங்க. பின்னாடி ஒரு நிற்கிது பாருங்கள், ஒரு வண்டி. அப்போ வந்து இருப்பாங்க எல்லாம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் அப்படியே கேங் சேருவாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். போன தாட்டி வந்து எங்கே இருந்தால் சொன்னேன் நம்ம எவ்வளோ தூரம் போகலான்ட்டு. போன தாட்டி அப்படியே மூவ் பண்ணி கிணத்துக்கடவுலாம் போய் பிரேக் எடுத்தேன். கண்டிப்பாக நடந்துட்டேன். தாட்டி அதை ட்ரை பண்ண போகிறேன். நடப்போம். சரிங்களா? அந்த டைம் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அப்படி வாட்சில். சரிங்களா? ஸோ செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு 6 மணிக்கு பார்ப்போம். சரிங்களா? கோயிலை பார்த்துருப்பீங்க. போன தாட்டி இந்த இடத்துல ஒரு எடுத்திருப்பேன். கோயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்புவாங்க போல். சரி, அப்படியே போவோம். டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான இடம் வந்து கோயம்புத்தூர்லேயே. இப்போ பொள்ளாச்சிலேருந்து நம்ம வரோம் அப்படின்னா தெரியுதுங்களா, உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் பக்கத்தில் எத்தனை கூட இடம் இருக்குன்னு. தெரியுதுங்களா? பின்னாடி இந்த இருக்கிறதுலே மோசமான இடம். ரொம்ப சின்ன இடம். நீங்கள் மதுரையிலேருந்து எப்படி வந்தாலும் இது வழியாக தான் தாண்டி கோயம்புத்தூருக்குள்ளே போக முடியும். அப்பேற்பட்ட இடம். ஸோ அடுத்து அப்படியே பார்ப்போம். சரிங்களா? யாரும் வரல, முன்னாடி பின்னாடி யாரையும் காணோம். ஒரு குரூப் மட்டும் உட்காந்துருக்கு. நம்ம எப்படி போக
அப்படியே பார்ப்போம். ஓகே. ஒரு மணி நேரம் நடந்திருக்கோம் நம்ம. 1 ஹவரில் வந்து என்ன காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ 1 ஹவரில் 5 கிலோமீட்டர் பக்கம் 4.9 5 கிலோமீட்டர் பக்கம் கிராஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், அப்படியே போயிட்டு சொல்லுவோம். பிரிட்ஜு வரும், அந்த பிரிட்ஜுக்கு மேலே இருந்து உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன். ஸோ நம்ம ரத்னம் காலேஜ் பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். பிரிட்ஜு மேலே தான் நடந்து போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் வரப்போ இங்கெல்லாம் வரப்போலாம் இருட்டிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நடந்துகிட்டே போயிட்டுருக்கோம். சரிங்களா? இந்த ரத்னம் தாண்டிடுச்சுன்னா அப்புறம் ஈச்சனாரி தான். ஈச்சனாரியில் ஒரு சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். யாரும் காணோம், இல்லை வருவாங்க. இப்போ தான் சவுண்டு கேட்குது. அந்தாவுக்கு இருந்து அந்தாவுக்கு ஏரியாவிலேருந்து சவுண்டு வருது. இனிமேல் தான் அப்படி மெதுவாக கிளம்புவாங்க. யாரும் பின்னாடி யாரையும் காணோம். இனிமேல் தான் அப்படியே கிளம்புவாங்க. சரிங்க, அப்படியே போவோம். நம்ம ஈச்சனாய் வந்திருக்கோம். கரெக்டாக வந்து மணி வந்து 6:30 மணிக்கு தர போட்டிருக்காங்க கோயிலில். அப்படியே நடந்தே இருக்கோம். 6:30 மணிக்கு வந்துட்டோம். பார்ப்போம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். நான் போட்டேன் பார்த்திங்களா 5 மணிக்கு மேலே. ஸோ 1.5 மணி நேரத்தில் ஒரு 7-7.5 கிலோமீட்டர் பக்கம். ஸோ ஈச்சனாரி தாண்டி வந்துட்டுருக்கோம். கற்பகம் காலேஜ் இப்போ தான் கொஞ்சம் பேர் முன்னாடி, அப்புறம் முன்னாடி பார்த்தா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஜூம் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் அப்படியே போகிறாங்க. ரொம்ப நிறைய இல்லை. இப்போ அப்படியே வெயில் இறங்கி நான் கோயம்புத்தூர்லேருந்து நடந்து வரவங்க அவங்க ஒரு டைமில் வருவாங்க. கோயம்புத்தூர் கொஞ்சம் தாண்டி இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து காத்தலை கிளம்பியிருப்பாங்க. அவங்க வந்து அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணி அப்புறம் அப்படியே தான் நடப்பாங்க. நம்மளை மாதிரி 4 மணிக்கு 5 மணிக்கு நடக்கிறவங்க வந்து இந்த டைமில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்தவங்க வந்து 6 மணிக்கு மேலே தான் வெயிலெல்லாம் கம்ப்ளீட்டாக ரோட்டில் ஹீட்டில் இறங்கினதுக்கப்புறம் தான் வருவாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, சிலவங்க வந்து அந்த 6-7 மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்து நிறைய பேர் இந்த 7 மணி அந்த வாக்கில் தான் அப்படியே கிளம்புவாங்க. ஸோ அப்படியே பார்க்கலாங்க. கொஞ்சம் பேர் தான் போயிட்டுருக்காங்க காட்டுற மாதிரி. தெரிஞ்சுங்களா? அப்படி நம்ம வந்து வீடியோ அப்படியே கண்டிப்பாக மலைமச்சம்பட்டிக்கிட்ட இருக்கோம். வந்து ஒரு குரூப் கிளம்புறாங்க போல், ஒரு கூட்டம். ஸோ பட்டாசில் வெடிச்சிட்டு கிளம்புறாங்க. போன தாட்டி வந்து இதே ஸ்பாட்லேருந்து காட்டியிருப்பேன். கொஞ்சம் பேர் வராங்க. முன்னாடி யாரும் பெருசு பட்டாசு மட்டும் தான் வெடிக்கிறாங்க, வேறு யாரும் போகல. சொல்லுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. நீங்களாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆட்கள் வருவாங்கன்னு. ஒன்றும் பெருசாக இல்லாமல் இருக்கிற ரோட்டில் வருவாங்க பாருங்கள். போலாங்க. முன்னாடி வந்து தேர் போக ஆரம்பிச்சிருச்சு.
லைட்டில் என்ன மேட்ருன்னா தேர் நான் காட்டுறது பெருசு இல்லைங்க. அவங்க அந்த தேருக்கு அந்த பாட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, தேருக்கு பாட்டு போடுறாங்க பாருங்க, அத்தனையும் வந்து காப்பிரைட்டில் போயிடும். ஸோ அதனால் வந்து போன தாட்டியே வந்து நான் தேர் காட்டுறப்பெல்லாம் மியூட்டில் போட்டு விட்டேன். வேறு சாங்ஸும் போடல, வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, இருக்காக தான் இருக்கா. இதுவே நான் அப்புறமேல் பேசிக்கிறேன். ரைட் வச்சுருக்கேன். ஓகே, என்னென்னலாம் வேலை பண்ண வேண்டியது பார்த்தீங்களா vlog எடுக்கிறதுக்கு. என்னென்னா முன்னாடி ஒரு தேர் போகுது, இந்த தூரத்தில் தேர் போகிறப்ப என்னென்னா பக்கத்தில் போகிறப்போ காப்பிரைட் விழுந்துடும் அந்த சாங்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து நான் போன தட்டியே வந்து நிறையா ஷூட் பண்ணுற பார்த்தீங்கன்னா நிறைய காப்பிரைட் போயிடுச்சு. அப்புறம் எல்லாம் மியூட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே போஸ்ட் பண்ணேன். அதான் இப்போயே சொல்லிடுறேன் நான், ஏன்னா காப்பிரைட் ஃபுல்லாக விழுகும். ஸோ அதனால் வந்து நான் காட்டுறேன், அப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசுவோம், காட்டிக்கிறேன். சரிங்களா? ஆகு இதெல்லாம் அதுக்கு சத்தியமா போலீஸ் கிழிச்சவனா பார்த்தாங்கன்னா அடி உண்டு. ஸோ இப்போது கிணத்துக்கடை வந்துட்டோம். கிணத்துக்கடவோட டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. அதில் நம்ம இருங்க ஒரு நிமிஷம். ஆ 23 கிலோமீட்டர். இருபத்தி 3 கிலோமீட்டர் நடந்திருக்கோம் நான் ஸ்டாப்பாக. மணி 9. நாலு 20க்கு நடக்க ஆரம்பித்தோம். மணி இப்போ வந்து 9:20 போகுது. வண்டி வந்துருச்சு, இன்னொரு 10 நிமிஷத்தில் வண்டி வந்துடும் நினைக்கிறேன். நம்ம போனதாட்டி வெயிட் பண்ண பாருங்கள், அங்கேயே தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். வண்டி வந்துருச்சுன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டு. 10:30 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோன்னா அங்கேருந்து வந்து இன்னொரு 20 கிலோமீட்டர். இதே மாதிரி ஒரு 5 மணி நேரம் அப்படின்னா ஓரளவுக்கு 2:30 மணிக்குள்ளே அழைச்சி போயிடலாம். ஸோ நம்ம வந்து நினைக்கிறேன் கிணத்துக்கடவு ஊர் வந்துட்டோம். மேலே வந்து முருகன் கோயில் தெரியுது, அதில் முருகன் கோயில். நல்லா நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஃபோன் பண்ணுவோம், அப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். சரிங்களா? நாங்கள் போய் பிரேக் எடுக்கிறப்ப நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பக்கத்தில் வந்துட்டோம். வண்டி இங்கே தான் நிற்கிது, பார்த்துருவோங்க. வந்துட்டு அப்படி கார் வந்துருச்சு. கார் தான் எங்கே இருக்குன்னு தெரியல, பார்த்துருவோம். ஓகே, வண்டி வந்துருச்சு, வண்டி நின்றுருக்கு. ஸோ முன்னாடி தான் இருக்கா, அப்படி காட்டுறேங்க. வண்டி அங்கே நிற்குது, தெரியுதுங்களா?
இப்போ நம்ம சந்தோஷம் இங்கே இருக்கார். ஸோ போன தடவை போட்ட மாதிரியே ஓரமாக போட்டாሉ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறது தான். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 9:46. சார் வணக்கம் போட்டுருங்க. சார் வணக்கம். போன தாட்டி இதே மாதிரி தான் ஒரு வணக்கம் போட்டார் வெக்கப்பட்டு. வருதுங்களா? ஸ்ட்ரீட் லைட் இல்லாதங்காட்டி வருங்க. ஸ்ட்ரீட் லைட் இல்லாதங்காட்டி இப்போ லைட் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கு. சரிங்களா? வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது கிணத்து கடவுலேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:30. கிணத்து கடவுலேருந்து கிளம்பியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 10:30. டைம் பார்த்துருப்பீங்க. 10:30 மணி. இங்கேருந்து ஒன்று 20 கிலோமீட்டர் இருக்குது. சாப்பிட்டாச்சு. எல்லாம் முன்னாடி அப்படியே போகிறேன். பின்னாடி கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. வண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சப்பாத்தி ஜாமும் போட்டு சாப்பிட்ருக்கு. அப்புறம் அப்படியே பார்ப்போம். ஸோ கோவில் பாளையம் வந்திருக்கோம். முன்னாடி வண்டிக்கு போகுது. டைம் வந்து 1 மணி நேரம், 11:30 மணி இருக்கும். பார்த்து கிணத்து கடவுள் வந்து 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆவரேஜாக 4 to 5 பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு 12-13 கிலோமீட்டர் இருக்கும் பொள்ளாச்சிக்கு. இன்னும் ஒரு பிரேக், சென்ட்ரல் ஒரே ஒரு பிரேக். ஏன்னா இப்போ எதுவுமே தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்கேன். போயிட்டே இருப்போம். வராங்க. ஆனால் போன வருஷம் இருந்த கூட்டம் இல்லை. இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மி. ஆனால் கோயில் எப்படி தெரியல. நாளைக்கு தெரியும். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? பொள்ளாச்சி சரியாக 6 கிலோமீட்டர். பழனி 71 கிலோமீட்டர். மூஞ்சி தெரியாது, லைட் இல்லை இங்கே. ஸோ கொஞ்சம் லைட் இருக்க பக்கம் போயிட்டு நான் பேசுகிறேன். ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. போர்டு பார்த்துருப்பீங்க. இங்கே தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. 12:51. சரி போவோம். பின்னாடி 2 பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அவங்க சீமர் வச்சுருக்காங்க. இந்த இடமெல்லாம் இருக்க பாருங்கள். அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. 2ஆம் வருதுங்களா? அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. முகம் முக்கியம் இல்லை, செயல் முக்கியம். ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து பாராட்டுறதில்ல, வாழ்த்துறோம் இல்லை. அதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. அவங்க அப்பேற்பட்ட செயல் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சி ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். காந்தி ரவுண்டானா. ஸோ ரூம் போட சொல்லிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா டைம் 1:50. ஸோ போன தாட்டி தங்கின ரூமில் லாட்ஜில் வந்து பெல் அடிச்சிருக்காங்க, திறக்கலைங்கிற. அப்படி ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, அங்கே போட சொல்லியிருக்கேன். வெளிச்சந்தான் இல்லை. நிவேதாஸ். ஸோ இங்கே தான் ரூம் போட்டிருக்கேன். அப்படி தான் வந்துருச்சு. यार अंदर काउंटिंग अभी
வந்துட்டோம். மணி வந்து 1:50. சரி, எந்த வண்டி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு ஓட்டர் பார்க்க நினைக்கிறேன். தான் வண்டி அங்கே நிற்குது. ஸோ ரூம் வந்துட்டோம், ரூம் பார்ப்போங்க. டாய்லெட், டாய்லெட், ஸோ ரூம். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. கொஞ்ச நேரம் காலை லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குவோம். சரி, காத்தால பார்ப்போம், சந்திப்போம்.